நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். ரவா லட்டு எப்போதும் போல் செய்யாமல் புதுசாக ஒரு பொருளை போட்டு செஞ்சுருக்கிறதால நல்லா சாப்பிட்றதுக்கு அதிக டேஸ்ட்டோடவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, காஞ்ச தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை துருவி வானலில் போட்டு அது வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது வீட்டிலே செஞ்சது தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வானலில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி போட்டு கொஞ்சம் சிவந்த பிறகு நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு உப்பி வரும். அந்த சமயத்தில் நம்ம வேறொரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கிற ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ரவை நல்லா பொரிஞ்சு லேசாக செவந்து வாசனை வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்து எடுத்தாக்க நம்ம ரவா லட்டு சிகப்பாக கொஞ்சம் தெரியும். நம்ம வெள்ளையாக ரவா லட்டு இருக்கிறதுக்காக நம்ம செவந்து வாசனை வர சமயத்தில் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப்பு நம்ம ரவா போட்டிருக்கோம். அதுக்கு 1 கப்பு சர்க்கரையும் ஏலக்காய் விதையை எடுத்து வச்சுருந்தோம். அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே 2 ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். புதுசாக ஒரு பொருளை போட போகிறேன்னு சொன்னது இந்த பால் பவுட்ரு தான். இந்த பால் பவுட்ரை போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்தால் சர்க்கரை கூட பால் பவுட்ரு நல்லா சேர்ந்துருக்கும். அதனால் 2 சுற்றி எடுத்துட்டு வறுத்து வச்சுக்கிற ரவையை நம்ம 3ஆவதாக போட்டு நல்லாவே அரைச்சிக்கலாம். பெரிய ரவையாக இருந்தாக நல்லாவே அரைச்சிக்கோங்க. இது மீடியம் சைஸ் ரவையாக இருந்தாலும் கொஞ்சம் லேசாக அதை அரைச்சி நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பாருங்கள். ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். இதை அரைச்சி எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இப்போ காஞ்ச தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருந்து அதையும் இதில் போட்டுட்டு வறுத்த முந்திரி திராட்சையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் பால் 2 ஸ்பூன் நெய்யை நல்லா சூடுபடுத்தி இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். வெறும் நெய்யை ஊற்றி மட்டும் இந்த லட்டு பிடிக்கலாம். ஆனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன் வாசனைக்காக. ஊற்றிட்டு பால் ஊற்றி தான் இந்த லட்டு செய்ய போகிறேன். நம்ம வெறும் நெய்யை மட்டும் ஊற்றி செஞ்சாக்கா ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். ஆனால் பால் ஊற்றி செஞ்சால் ஒரு 10 நாள், ஒரு வாரம் தான் நம்ம இதை வச்சுருந்து சாப்பிட்லாம். ஆனால் நான் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் நெய்யை ஊற்றி கூட இந்த லட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நெய்யை நல்லா சூடுபடுத்தி இதில் ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். நான் 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா கெட்டியான பால். இது காய்ச்சி ஆறின பால் தான் இது. இந்த 1/2 கப்பு பாலையும் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லட்டு செய்ய ஆரம்பித்தேன். லட்டு செய்யும்போது பால் அதிகமான மாதிரி தெரிஞ்சது, கொஞ்சம் தளதளன்னு இருந்தது. ஆனால் நான் லட்டு செஞ்சு வச்ச பிறகு நல்லா இறுவி நல்லா சாப்பிட்டா ஆகி போயிடுச்சு. தளதளன்னுலாம் இல்லை. அதனால் பால் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பயப்படாதீங்க, இது தண்ணியாக ஆயிடுச்சா இன்னும்ட்டு. நம்ம ஆறின பிறகு கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடும். இதே மாதிரி எல்லா லட்டையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், புட்டு காட்டுறேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப தளதளன்னு இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.